ஸ்தோத்திரம். உன்னத பாட்டின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். உன்னத பாட்டு 4:7. என் பிரியமே, நீ பூரண அனுபவத்தில் உன்னில் பழுதொன்றும் இல்லை. லீபனோனிலிருந்து என்னோடே வா. லீபனோனிலிருந்து என்னோடே வா. லீபனோனிலிருந்து என்னோடே வா. ஸ்தோத்திரம். இதோ மணவாளனுடைய சத்தம் மணவாட்டியை நோக்கி வருகிறது. என் பிரியமான மணவாட்டியே, என் ரூபவதியான மணவாட்டியே, பழுதில்லாத மணவாட்டியே, நீ எழுந்து லீபனோனிலிருந்து என்னோட கூட நீ வா. ஸ்தோத்திரம். கடந்த வாரம் பார்த்தோம், இந்த லீபனோன் என்கிறது தேவனுடைய சபையை குறிக்கிறது. ஒன்று. இரண்டாவது காரியம், லீபனோன் என்கிறது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறிக்கிறது. இந்த லீபனோனை குறித்து கடந்த வாரம் பார்த்தோம். முதல் காரியம், இது வெண்மலை, பனி பெய்து வெண்மையாய் காணப்படுகிறதுனாலே இது வெண்மையான ஒரு மலை. இந்த மலையை தான் தேவன் நேபோ மலையிலே இருந்து மோசேக்கு கானான் தேசத்தை பார் என்று காண்பித்தார். மோசே இந்த லீபனோனை பார்த்தான். இந்த லீபனோன் வெண்மையாய் தெரிந்தது. வெண்மை என்கிறது பரிசுத்தம். அப்ப லீபனோன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இருக்கிற பரிசுத்தத்தை குறிக்கிறது. ஒன்று. இரண்டாவது காரியம், லீபனோனிலே திராட்சரசத்தினுடைய வாசனை. அந்த வாசனை நேசத்தை ஒப்பிடுகிறது. தேவன் மேலே இருக்கிற நம்முடைய நேசம், அது லீபனோனுடைய இரண்டாவது சுபாவம். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்போடு கூட தன்னை இணைத்து கொண்டவன், கட்டி கொண்டவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, லீபனோன் என்பது செழிப்பு, அதனுடைய சாரம், அதனுடைய எசன்ஸ். நமக்குள்ளே இந்த லீபனோன் தேவனுடைய வசனம், உபதேசம், காரியங்கள் சாரமேறப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். மூன்று. நான்காவது காரியம், சாலமோன் ராஜா லீபனோன் மரத்தினாலே ஒரு ரதத்தை செய்தான். இது மறுரூப அனுபவத்தை குறிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகையிலே சபையானது இமைப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படும் அந்த ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. ஐந்தாவது, லீபனோன் என்கிறது அதனுடைய ரூபம். இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையானின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். நான் சுயமாய் வரவில்லை, நான் சுயமாய் பேசவில்லை, நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை. எல்லாவற்றையும் தேவன் பிதாவினுடைய சித்தத்தை இயேசு கேட்டு அதை செய்தார். இந்த லீபனோனின் அனுபவத்தோடு கூட, என் பிரியமே, நீ எழுந்து நீ வர வேண்டும், அல்லது நீ புறப்பட வேண்டும். தேவ ஜனம் ஒரு அனுபவத்திலே இருந்து புறப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே தேவன் தம்முடைய ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு புறப்பட பண்ணினார். தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை வனாந்தரத்திலே அவர் சுமந்து கொண்டு போனார். பழைய ஏற்பாட்டிலே
தேவன் தம்முடைய ஜனத்தை பாபிலோன் தேசத்திலிருந்து எருசலேமுக்கு கொண்டு போனார். எருசலேமிலே அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காய் அடிமைப்பட்ட பாபிலோனிலே இருந்து தம்முடைய ஜனத்தை விடுதலையாக்கி அவர்களை அங்கே கொண்டு போனார். பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய மனிதன் லோத்து அவன் சோதோமிலே இருந்த பொழுது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அவனை கைகளை பிடித்து வெளியே கொண்டு போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு கொண்டு போனார். இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு போனார். லோத்துவை தேவன் சோதோமிலே இருந்து மலைக்கு கொண்டு போனார். அவன் போகல என்ற முதல் காரியம் அவனை வெளியிலே கொண்டு வந்தார். தேவன் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு ஜனங்களாகிய நம்மை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைக்கு நம்மை கொண்டு போகிறார். ஆமென், அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனம் இந்த எகிப்தாகிய பூமியில, பாபிலோனாகிய இந்த உலகத்தில, சோதோமாகிய இந்த உலகத்தில நாம் இருக்க வேண்டும் என்கிறது தேவனுடைய பிரியமல்ல. நமக்கு ஒரு தேசத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நான் போகிறேன், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நான் வருவேன், அங்கே தேவன் நம்மை கொண்டு போவார். ஆமென், அல்லேலூயா. அதற்காக நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு சந்தோஷத்தோடு புறப்பட்டார்கள். பாபிலோன் இருந்த தேவனுடைய ஜனங்கள் பாபிலோனை விட்டு எருசலேமுக்கு சந்தோஷத்தோடு புறப்பட்டார்கள். சோதோமிலே இருந்த இந்த மனிதன் லோத்துவை பாருங்கள். லோத்துவை பேதுரு நீதிமானாகிய லோத்து என்று சொல்கிறார். அவனை நீதிமானின் பட்டியலே நாம் வைத்துக் கொள்வோம். அவனை அவனுடைய குடும்பத்தை வெளியிலே கொண்டு வந்தான். பாருங்கள், இந்த லோத்து சோதரம் இவன் ஒருவன் தான் ஆகாதவனாய் இந்த குடும்பம் போனது. இவன் அந்த சோதோமுக்கு போகிற பொழுது இவனை கர்த்தர் அழைக்கவில்லை. இவன் ஊர் என்கிற கல்தேர் பட்டணத்திலே இருந்தவன். ஆபிரகாம் புறப்பட்ட பொழுது ஆபிரகாமோடு கூட இவனும் வந்தவன். நல்லது, நீ வந்த காரியம் நல்லது, நீ ஊர் என்கிற பட்டணத்தை விட்டதும் நல்லது. ஆனால் இன்றைக்கு லோத்து அவன் சோதோமை பார்க்கிறான். ஆதியாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, அவன் சோதோமை எப்படி பார்க்கிறான் என்றால், வாசிக்கலாமா? கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசம் போலவும் அவன் பார்க்கிறான். லோத்து சோதோமை எப்படி பார்க்கிறான் என்றால், பாருங்கள், ஒரே ஒரு தேசம்தான், ஒரே ஒரு இடம்தான், அவன் கண்முன் இருக்கிறதான அந்த ஆப்ஜெக்ட் என்று சொல்லப்படுகிற இடம் ஒன்றுதான். ஆனால் இவனுடைய பார்வையிலே அது எப்படி தெரிகிறது? எப்படி தெரிகிறது? ரெண்டாய் தெரிகிறது. பாருங்கள், ஒரு சில இந்த கிரீட்டிங்ஸ் கார்டு படங்கள் எல்லாம் வீட்டில மாட்டியிருப்பாங்க. குதிரை என்ன பண்ணுமோ, குதிரை படம் எப்படி இருக்கும்? நேரில் 3D என்று சொல்லுகிறார்களே, அந்த படத்தில் எப்படி இருக்கும்? நேரா அடிக்கிற மாதிரி இருக்கும், பாயிற மாதிரி இருக்கும். அந்த 3D கண்ணோ என்னமோ தெரியல. லோத்தினுடைய பார்வையில சோதோம் எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய தோட்டமாகவும் தெரிகிறது. அதே சோதோம் எப்படியும் தெரிகிறது? எகிப்து தேசம் போலவும் இருக்கிறது. எங்க ஒரே இடத்தை இவன் எப்படி பார்க்கிறான்? இரண்டாக பார்க்கிறான். கர்த்தருடைய தோட்டம் என்கிறது உன்னத பாட்டு புத்தகத்தின் அடிப்படையில் தேவனுடைய சபையை குறிக்கிறது. எகிப்து தேசம் என்கிறது உலகத்தை குறிக்கிறது. அப்போ கர்த்தருடைய சபையை
கர்த்தருடைய சபையும் பார்க்கிறான். அதே சபையை எப்படியாய் பார்க்கிறான்? உலகமாகவும் அவன் பார்க்கிறான். பாருங்க, அவன் கர்த்தருடைய சபை அவனுக்கு எப்படி தெரிகிறது? ஒரு பார்வையிலே ஒரு ஏங்கல்ல எப்படி தெரிகிறது? கர்த்தருடைய தோட்டம். இன்னொரு பார்வையில் எப்படி தெரிகிறது? எகிப்து. பாருங்கள், அப்ப ரெண்டு பார்வையை பார்க்கிறான். இன்றைக்கு தேவனுடைய ஜனங்களுக்கு இவன் ஒரு எச்சரிப்பு. தேவன் நினைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னதான 2 நபர்ல ஒரு நபர் இந்த லோத்தினுடைய மனைவி, இன்னொரு ஸ்திரீ மிரியாமை கர்த்தர் நினைத்துக் கொள்ளுங்கள் என்றார். சரி, மிரியா முதல் பிரதான ஆசாரியனாகிய ஆரோனுடைய சகோதரி. இவ்வளவு பெரிய மேன்மை. யாரு? முதல் பிரதான ஆசாரியன் ஆரோன். அவனுடைய சொந்த சகோதரி என்கிற ஒரு மதிப்பு அவளுக்கு இருந்தது. தீர்க்கதரிசி, பாடகர் குழு தலைவி, இதெல்லாம் அழைப்பு, கிருபை எல்லாம் இருந்தது. ஆனால் போகிற வழியிலே அவள் என்னானால் மறித்தாள். தேவன் அவர் முகத்துல காரி தூப்பி விட்டார். பரலோகம் போனால் 2 பாட்டை பாடுவார்களாம். ஒன்று மோசேயின் பாட்டு, இன்னொன்று பாட்டுக்குட்டியான ஒரு பாட்டு. அப்போ மோசேயின் பாட்டை அங்கே பாடுகிற அளவுக்கு மோசே அப்பேற்பட்ட ஒரு பெரிய பரிசுத்தவான். அவன் தாபோர் மலையிலே ஆண்டவரோடு கூட அவர் சிலுவையிலே படப்போகிற பாடுகளை குறித்து பேசினவன். அப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தவான், பழைய ஏற்பாட்டினுடைய இரட்சகன் மோசே. அவனுடைய சொந்த சகோதரி மிரியாம். எல்லாம் என்னானது? பறி போனது. இங்கே கர்த்தர் அவள் மேல் வைத்த அந்த வெறி வேலை பாருங்களேன், பார்க்கலாம். கர்த்தர் அவர்கள் மேல் வைத்த ஆதியாகமம் 19. கர்த்தர், எல்லாரும் அந்த வார்த்தையை பார்த்து விட்டீர்களா? அந்த வார்த்தை மேலே கையை வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் அவள் மேல் வைத்த இரக்கத்தினாலே. பாருங்கள், இரக்கம் என்கிறது ஒரு மனிதன் பெறக்கூடிய தகுதியினாலே அல்ல. ஒரு மனிதனுக்கு அவனுடைய தகுதியினாலே கொடுக்கப்படுகிற காரியம் அல்ல. ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். பிரான்ஸ் தேசத்தில் நெப்போலியனுடைய படகில ஒருவன் ஒரு குற்றத்தை செய்து விட்டான். அவனை கொண்டு வந்து நெப்போலியன் முன்பாக நிறுத்துகிறார்கள். அவனுக்கு கொலை தண்டனை தான், தூக்கு தண்டனை. அதில் இருந்து அவன் தப்பிக்க முடியாது, நெப்போலியன் சொல்லிவிட்டார். அவனுடைய தாயார் வருகிறாங்க. எனக்கு ஒரே பையன் தான் இருக்கிறான், அவனுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல, அவனை போய் தூக்கில போடுறாங்களே, அவனை பார்த்தா உங்களுக்கு ஒரு இரக்கம் வரலையா? அவன் செஞ்சது சாதாரண குற்றம் அல்ல, கொலை குற்றம். ஆகையினால அந்த தண்டனை செய்தான். அவனை பார்த்து இரக்கம் பயன்படுத்த நெப்போலியன் முடியாது என்று சொல்லிவிட்டான். அந்த தாயார் மறுபடியும் நெப்போலியன் சொல்றாங்க, ஐயா, இரக்கம் என்கிறது அவனுடைய முகத்திலிருந்து வர்றதில்லை, இருதயத்து வாழ்க்கையிலிருந்து வர்றதில்லை, உன்னுடைய இருதயத்திலிருந்து வர்றதாயா. அவன் எவனா இருந்தாலும் சரி, உன்னுடைய இருதயத்தில் ஒரு இரக்கம் இருக்குமானால் அந்த இரக்கத்தை நீ யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஆமென், அல்லேலூயா. நெப்போலியன் பார்த்தா அவனை மன்னிக்கலே, இருதயத்தில் என்ன அர்த்தம்? அப்ப இரக்கம் என்கிறது நம்முடைய தகுதியினால பெறுகிற காரியம் அல்ல, தேவனுடைய இருதயத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பாக்கியம்.
ஆமென் ஹalleluya. நம்மேல் வைத்த இரக்கம் ஹalleluya. அதனாலே கர்த்தர் இன்றைக்கு வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இவன் ஒரே காரியத்தை சோதோமை சபையாக பார்க்கிறான், சோதோமை உலகமாகவும் பார்க்கிறான். அப்ப இரண்டு பார்வையும் இவன் கண்களிலே இருக்கிறது, இரண்டு அனுபவமும் இவனுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. சபை என்கிறது ஒரு அனல், உலகம் என்கிறது ஒரு குளிர். நீ அனலும் இன்றி குளிரும் இன்றி இருந்தால் என்ன பண்ணி போடுவேன்? வாந்தி பண்ணி போடுவேன். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இரண்டு விதமான அனுபவம் இன்றைக்கு ஒன்று சேர இருக்கிறது. லோத்தனுடைய வாழ்க்கையில அவன் அபாத்திரமாய் அந்த குடும்பம் போனதற்கு ஒரு காரணம், அந்த இடத்தை அவன் சபையாகவும் பார்க்கிறான், அதே இடத்தை உலகமாகவும் பார்க்கிறான். இரண்டும் அவனுக்குள்ளே வாழ்க்கை இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒருவேளை திங்கள் முதல் சனி வரையிலும் உலகம், ஞாயிற்றுக்கிழமை என்னவா இருக்கிறது? கர்த்தருடைய தோட்டம். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய தோட்டம், திங்கட்கிழமை என்னவா இருக்கிறது? பாருங்க, உலகம் எகிப்தில் இருக்கிறாங்க. இரண்டு வாழ்க்கையும் இருக்கிறது. நீ திங்கள் முதல் சனி வரையிலும் உலகம் என்கிற ஒரு அனுபவம், எகிப்து என்கிற அனுபவம் வாழ்க்கையில இருக்கிறதுனாலதான் உன்னால ஜெபத்துக்கு என்ன பண்ண முடியல, என்ன பண்ண முடியல. இன்றைக்கு நான் ஒருவேளை நினைக்கிறேன், கர்த்தர் உன்மேல் வைத்த இரக்கத்தினாலே உன்னை கையை பிடிச்சு என்ன பண்ண எங்க கொண்டாந்து இருக்கிறாரு? வெளியே ஆராதனைக்கு கர்த்தர் நம்ம என்ன பண்ணி இருக்கிறாரு? கொண்டு வந்து இருக்கிறார். ஆமென் ஹalleluya. அண்ணாதவர் சொன்னாரு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை விட்டுருங்க, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வீக் டேஸ் இல்லை, எப்படி இருப்பாங்க? இப்போ நார்த் இந்தியாவில் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் கவர்னராக இருக்கிறார், நம்ம தமிழ்நாட்டுக்காரர், இளம்பொருவன் பிஜேபியில் தலைவராக இருந்தார். இளம்பொருவா யாரும் அவர் சொன்னாரு, ஞாயிற்றுக்கிழமை எலெக்ஷன் வச்சிடாதீங்க, ஞாயிற்றுக்கிழமை எலெக்ஷன் வச்சிடாதீங்க, அவங்க வரமாட்டாங்க, அங்கே போய் ஜெபம் பண்ணுவாங்க, நம்ம தோத்து போயிடுவோம். நம்ம என்ன ஆயிடும்? ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை நாம எகிப்தா இருக்கிறோம், சாரி கர்த்தரின் தோட்டமா இருக்கிறோம். மீதி நாள் என்னவா இருக்கிறோம்? ஐயா, இன்றைக்கு தேவ ஜனத்திற்கு ஒரு எச்சரிப்பான ஒரு செய்தி. ஆமென். இனிமேல் நாம் ஒன்றைக்கு பரவாயில்லைங்க சொல்லுகிற காலத்துக்குள்ளே நாம் இல்லை. கர்த்தருடைய வருகை சீக்கிரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வருகைக்கு ஆயத்தமாக ஒரு நேரம். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிப்பு இந்த லோத்தின் மூலமாக. அதை வாசிக்கலாமா? 19ஆம் அதிகாரம் 17வது வசனம். 19. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப. உன்னுடைய முதல் பாருங்க, தேவன் லோத்தினுடைய குடும்பத்திற்கு கொடுக்கிற முதலாவது ஒரு கட்டளை. ஆலோசனை அல்ல அல்லது ஒரு ஆப்ஷன் அல்ல. நீ செய்தால் செய்யலாம், செய்யாமல் போனால் என்ன பண்ணலாம், பரவாயில்லை என்று அல்ல. தேவன் கொடுக்கிற கட்டளை, ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற கட்டளை. இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த தேசத்தில் இருந்த போதிலும் இன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படி, ஐயா பேசுகிறது ஒரு மனிதன் உன்னோடு பேசுகிறான், ஆனால் நீ கேட்கிறது தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். ஆமென் ஹalleluya. நான் மனிதன் பேசுகிறதா நினைத்தால் நினைத்துக் கொள், ஆனால் நீ கேட்கிறது தேவனுடைய வார்த்தை. ஆமென். இன்றைக்கு உனக்கு வருகிற ஒரு எச்சரிப்பின் சத்தம் என்னவென்றால், என்னது? உன் ஜீவன் தப்ப ஓடு. ஓடு.
ஜீவன் தப்ப ஓடு. நம்முடைய ஜீவனை எப்படி தப்பித்துக் கொள்வது, ஜீவனை எப்படி காப்பாற்றிக் கொள்வது? மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டால் ஜீவனை நஷ்டப்படுத்திக் கொள்ளுவானே, ஆனால் அவனுக்கு லாபம் லாபம் லாபம். எல்லாரும் சொல்ல லாபம் என்ன? லாபம் இல்லை. ஒரு மனிதனுடைய ஜீவன் எப்படி நஷ்டப்படுகிறது என்று சொன்னால், அவன் எப்போது உலகத்தை ஆதாயப்படுத்த வேண்டும், உலகத்திலே ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் நினைக்கிறானோ, அப்போது அவனுடைய ஜீவன் என்னாகிறது? அவனுடைய ஜீவன் நஷ்டப்படுகிறது. உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள, இன்றைக்கு உலகத்திலே சம்பாதித்துக் கொள்ள, உலகத்திலே தேவையை இன்றைக்கு பூர்த்தி செய்து கொள்ள, உலகத்துக்காக இன்றைக்கு ஒரு வேலை, கர்த்தர் 6 வேலை செய்ய கர்த்தர் உனக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு நாளிலே தேவன் அவருடைய சமூகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி முன்னிடத்தில் எதிர்பார்த்தும் கூட உனக்கு அவருடைய சமூகத்துக்கு வருவதற்கு, ஜெபிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு நேரம் இல்லை என்று சொன்னால் நீ உலகத்தை ஆதாயப்படுத்துகிறாய். உன் ஜீவன் என்னாகும்? ஒரு காரியத்தை சொல்லுகிற, மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீ உன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாய், உன் புருஷனுக்காக ஜெபிக்கிறாய், உன் மனைவிக்காக ஜெபிக்கிறாய், அளவு இனத்தாருக்காக ஜெபிக்கிறாய், சரிதான். ஆனால் ஒன்று, உன் பிள்ளைகளுக்காக நீ ஓட முடியாது. உன் பிள்ளைகள் உனக்காக ஓட முடியாது. அவரவர் தங்களுடைய பாதையில ஓடித்தான் ஆக வேண்டும். ஆமென். உன் ஜீவன் தப்ப உன் மனைவியை தூக்கிட்டு என்ன பண்ணு? உன் பிள்ளையை தூக்கிட்டு, பிள்ளைகளுக்காக நான் பெற்றோர் என்ன பண்ண முடியாது? ஓட நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். ஓட முடியாது. அவங்களுக்காக ஜெபிக்கலாம், ஆனா அவளுக்காக ஓடுகிறது அவங்க தான் என்ன பண்ணி ஆகணும்? அவங்க தான் ஓடி ஆகணும். லோத்துவே, உன் ஜீவன் தப்ப அந்த மலைக்கு என்ன பண்ணு? மலை என்கிறது வேதத்தில் ஏறக்குறைய 99 இடங்களில் மலை என்கிறது தேவனுடைய சமூகம், தேவனுடைய சபை. இப்பொழுது அந்த வார்த்தையை போட்டு நான் வாசிக்கிறேன். உன் ஜீவன் தப்ப சபைக்கு தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு காலையில உனக்கு 5 மணிக்கோ 6 மணிக்கோ கர்த்தர் உன்னோட பேசலையும், உனக்கு ஒரு என்ன பண்ணல, உன் ஜீவன் தப்ப இன்னைக்கு எங்க போ? சபைக்கு, ஆராதனைக்கு இன்னைக்கு போ. உன் ஜீவன் தப்ப சனிக்கிழமை ஜபத்துக்கு இன்னைக்கு ஓடி போ. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் கையை பிடிச்சு அவனுக்கு இழுத்தது போல எத்தனையோ காரியங்களிலே உனக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசி இருக்கலாம். இன்னைக்கு தேவனுடைய சத்தத்தை நீ விட்டு அதை அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் ஒரு முறை பேசுவார், 2 முறை பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் இஸ் a gentleman. 3வது சத்தம் இல்லாம என்ன பண்ணிருப்பாரு? சத்தம் இல்லாம கர்த்தர் தன்னை விட்டு நீங்கினதை அவன் அறியாமல் இருந்தான். தெரியாது. நேற்று எந்திரிச்ச மாதிரி இன்னைக்கு எந்திரிக்கிறான். ஆனா உன்னோட்ட யார் இல்ல? கர்த்தர் இல்லை. கடைசியாக சகோதரர்களே, சபை கூடுதலை என்ன பண்ண வேண்டாம்? நீ விட்டு விடாது. ஜீவன் தப்ப என்ன பண்ணு? ஓடிப்போ. பாருங்க, நீ ஒரு வேளை தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் இருக்கலாம். பாருங்க, அதையும் சொல்லுகிறேன். அடுத்த பக்கம் உன் மனதிலே கர்த்தர் பேசுறாரு. உன் ஜீவன் தப்ப சரி. எனக்கு இன்னைக்கு
என்னாலே போக, லோத்தனுடைய பதில என்னாலே போக முடியாதுப்பா. இன்னைக்கு கொஞ்சம் பலவீனமா ஐயா, கர்த்தர் பலவீனத்தை பார்க்கிறவர். நான் பலவீனத்துக்கு மிஞ்சி நான் எதுவும் சொல்லலை, முடிந்தவர்களுக்காக தான் சொல்லுறேன். இருக்கலாம் நீ கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படியாமல் போகும்போது உலகத்திலே உனக்கு காரியங்கள் கைகூடி கூட வரலாம். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தைய நீ கீழ்ப்படியாம செவி கொடுக்காம உன்னுடைய வழியில நீ போவாயே, ஆனால் ஒருவேளை உன்னுடைய காரியம் கைகூடி வரலாம். வரலாம். காரியம் கைகூடினது. தென்றல் மெதுவா அடிச்சு. அதே தென்றல் எப்படி அடிக்குது? அதே என்ன சூறாவளி வரி அடிக்க எப்படி அடிக்குது? மெதுவா அடிக்குது. கப்பல் மெதுவா ஆடி செல்லுது. பவுலே, ஏப்பா அந்த கீழ்த்தளத்துல போய் பவுலன் ஒருத்தர் இருப்பான், அவன் சொல்லு போக வேண்டான்னு நீ என்ன பண்ண சொன்ன. இப்ப கப்பல் எப்படி போகுது? கப்பல்ல போற மாதிரி இருக்குதுங்கிறாங்களே. தென்றல் எப்படி அடிக்குது? அடிக்கும். தென்றல் என்ன பண்ணும்? தென்றல் உனக்கு அடிக்கும். தேவனுடைய வார்த்தை உனக்கு அற்பமா வரும். எவ்வளவு நேரம்? கொஞ்ச நேரம் கழித்து என்ன வந்தது? இன்னைக்கு முதல் எச்சரிப்பு, உன் ஜீவன் தப்ப. இரண்டாவது காரியம், அதே 17ஆம் வசனம் பாருங்க. அவர்களை வெளியே கொண்டு விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு என்ன பண்ணாத? நீ பின்னால போகாதன்னு கூட சொல்லல. என்ன பண்றாரு? பின்னால என்ன பண்ணாத? யா பின்னிட்டு போன்னு சொல்லி வசனம் சொல்லல. வசனம் எப்படி சொல்லுகிறது? பின்னால. ஐயா சொல்லுங்களா, பின்னால கண்ணு சொல்லுங்களே பார்க்கலாம். பின்னாலே ஏன் பார்க்காத? பாருங்க, எல்லாருக்கும் தெரிந்த வசனம், வாசிக்க வேண்டாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாய் கக்கினதை தின்ன திரும்பிடுச்சு. என்ன பண்ணுச்சா? திரும்பிடுச்சு. அப்படின்னா என்ன? இனிமேல் அப்பா சரிப்பா, அடுத்த வாரத்திலிருந்து சனிக்கிழமை ஜெபத்துக்கு வரோம். ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு 9 மணிக்கு ஒரே நல்ல அறிக்கை பண்ணியாச்சு. போறோம். செவ்வாய் புதன் வியாழன் என்ன பண்றோம்? பார்க்கிறோம். எதை பார்க்கிறோம்? கக்கின திங்கல என்ன பண்ணணும்? நீ கர்த்தருடைய பிள்ளைங்க பின்னிட்டு திரும்ப. நீ அறிக்கை இட்டதை விட்டுட்டு முன்னாலே பார். 3வது காரியம் வாசிங்க. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாரு. ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. இந்த சமபூமியிலே பாருங்க. 2 இடம். ஒன்று மலைக்கு போ, சமபூமியிலே நிக்காத. அப்போ மலை என்கிறது சபை ஐக்கியம். அப்ப சமபூமி என்கிறது சபை இல்லாத ஒரு இடம். தேவனுடைய சபை இல்லாத ஒரு இடம், உலகம். இங்க என்ன பண்ணாத? உலகத்துல நிக்காம ஓடிப்போம். பாருங்க, இவனைத்தான் மலைக்கு என்ன பண்ணப்போம்? ஓடிப்போம். என் பிரியமே, ரூபவதியே, நீ எழுந்து வா. நீ லீபனோன்கிற அனுபவத்திலிருந்து என்ன பண்ணு? நீ மேல என்ன பண்ணு? நீ வா. எதற்கு? பாருங்களா, வெளிப்படுத்துற விசேஷத்திலே பார்க்கிறோம். எடுக்காதீங்க, சொல்லும் போது தான் போதும். தேவ பரிசுத்த ஆவியானவர் சபைகளை பற்றி பேசுகிறார். 3 அதிகாரம் முடிந்த பிறகு
சபையின் காலம் என்னாகிறது? முடிகிறது. முடிந்த பிறகு அவர் சொல்லுகிறார், 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை, திறக்கப்பட்ட ஒரு வாசல். சபையின் காலம் முடிந்த பிறகு, கிருபையின் காலம் முடிந்த பிறகு தேவன் தம்முடைய ஜனத்துக்கு ஒரு வாசலை என்ன பண்ணுகிறார்? அவர் திறக்கிறார். ஐயா, நன்றாக எல்லாம் பார்க்கிறீங்களா? ஒரு காரியம், பரலோகம் அல்லது மோட்சம் எங்க? வானத்துல இருக்குது. எங்க இருக்குது? எங்க இருக்குது? சிஸ்டர், எங்க இருக்குது? பரலோகம் எங்க இருக்குது? சொல்லுங்க. எங்க இருக்குது? எங்க இருக்குது? வானத்துல. 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 ஆமா ரஞ்சிதம்மா, பரலோகம் இருக்குது. வானத்துல. பரலோகம் வானத்துல இருக்குது. ஆமென். ஆனால் ஆனால் அதனுடைய வாசல் பூமியில் இருக்கு. அதனுடைய வாசல் வாசல் இது தேவனுடைய வீடு. இது தேவனுடைய வீடு. வானத்தினுடைய நாம் படுத்த இடம், படுத்த இடம் என்ன இடம்? வானத்தினுடைய வாசல். நீ ஆராதிக்கிற இடம் என்ன இடம்? வானத்தினுடைய வாசல். அந்த வானத்தில் இருக்கிற பரலோகத்துக்கு நீ போக வேண்டும் என்றால் வாசல் எங்க இருக்குது? வாசல் இங்க சபையிலே இருக்கிறது. அப்ப வாசலை விட்டுட்டு வேறு வழியா என்ன பண்ண முடியாது? போக. இன்னைக்கு பெரியமே வாணி, பரலோகம் இன்னைக்கு உனக்காக திறக்கப்படுகிறது. ஆமென். எதற்கு? நீ காண வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. நீ கேட்க வேண்டிய அந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்க. நீ கேட்க வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. தேவன் உனக்காக ஒரு சில காரியத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை, கர்த்தர் ஒரு நகரத்தை அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினாரே, அதை தூரத்திலே கண்டு அரவணைத்துக் கொண்டு போய்விட்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய அல்லது இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நமக்கோ தேவன் ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அதைத்தாங்க பார்க்கணும். பாருங்க, சாலமோன் ராஜாவை பார்த்துட்டு ஒருத்தன் போய் சொல்றான். அதை கேட்டுட்டு வந்த அந்த ஸ்திரீ ராஜா கிட்ட சொல்றா, 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 6-7 இருக்கிறது. 1 ராஜாக்கள் 10:6 வாசிக்க வேண்டாம். இவைகளில் பாதியை ஆகிலும் என்ன பண்ணல ஒருத்தனும் அவனால சொல்ல முடியல. அவனால ஒரு தவளை ஒரு பசுமாட்டை பார்த்துட்டு தாய்கிட்ட போய் சொல்லுது, அம்மா ஒரு பசுமாட்டை பார்த்தேன், எத்த சோடுமா இருக்கு, இந்த சோடு இருக்குமா, இந்த சோடு இருக்குமா. அதனால என்ன பண்ண முடியாது. பரலோகம் என்கிறத யாராலும் விவரிக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த இடத்தை என் மனவாட்டியே, ரூபவதியே, நீ பார்க்கும்படி நீ என்ன பண்ண, மேலே நீ மேலே வாமா. ஸ்தோத்திரம். அது ஒரு முடிவில்லாத ஒரு இடம். அந்த இடத்தை நீ போனேன், இட்லி சாப்பிட்டேன், அது சாப்பிட்டேங்கிறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நீ பரலோகம் போக வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறதுனாலே பரலோகம் போய்விட முடியாது. சரியா? ஆசைப்படுகிறதுனால பரலோகம், அல்லது நீ நரகம் போக கூடாது என்று பயப்படுகிறதுனால போகாமையும், நீ ஆசைப்பட்டதுனால பரலோகத்துக்கு பாருங்க. நீ பரலோகம் போக வேண்டுமானால் இந்த பூமியில ஒரு சில காரியங்களை நீ செய்தாக வேண்டும். ஒரு சில காரியங்களை நீ தியாகம் பண்ணியாக வேண்டும். ஒரு சில காரியங்களுக்கு விலைக்கரையும் கொடுத்தாக வேண்டும்.
விளைக்கிறீங்கன்னா காசு நினைச்சுக்க வேண்டாம். சனிக்கிழமை ஜபத்துக்கு வரலன்னு போட்டுட்டு திட்டுறானே வச்சுக்கலாம். நீங்க வர்றீங்க, நீங்க சொல்லுங்க, வரலைன்னா கூட வரேன்னு சொல்லுங்களேன். நீங்க சிஸ்டர், நீங்க என்ன செய்றீங்க? சனிக்கிழமை ஜபத்துக்கு சத்தமா சொல்லுங்களேன். வருகிறேன். நீங்கள் வருகிறீர்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு சில காரியங்களை விட்டுட்டு தான் வரீங்க. ஒரு சில காரியங்களை நீங்க தியாகம் பண்ணிட்டு தான் வரீங்க. நீங்க ஏதோ சும்மா இருக்கிறீங்க வரல நான் சொல்லவில்லை. அதாங்க விலைக்கரையும். இன்னைக்கு பரலோகம் போக ஒரு சில காரியத்துக்கு நீ விலைக்கரையும் கொடுக்க வேண்டும். ஒரு சில காரியத்தை நீ செய்தாக வேண்டும். ஒரு சில யுத்தத்தை நீ செய்ய வேண்டும். யுத்தம் பண்ணாம பரலோகம் என்ன பண்ண முடியாது. அப்படி யுத்தம்னா என்னங்க? இன்னைக்கு போக கூடாது. அப்ப நீ அதற்குரிய காரியம் போய்தான் அவன் அப்படின்னா நீ செய்ய வேண்டிய வேலையை வீட்டுல செஞ்சு வச்சுட்டு நேற்று சொன்னீங்களே சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான். இதுதான் நீ செய்கிற ஒரு தியாகம். இதெல்லாம் செஞ்சா தாங்க பரலோகம். இவர்கள் நித்திய ஆக்கினிக்கும் இவர்கள் நித்தியத்துக்கு ஜீவனுக்கும். பரலோகம் என்கிறது நித்தியம் என்று சொன்னால் நரகமும் நித்தியம்தான். ரெண்டுமே ஆயத்தம் தான். பரலோகம் எப்படி இருக்குது? ஆயத்தமா இருக்கு. நரகம் எப்படி இருக்குது? ஆயத்தமா இருக்குது. நீ பரலோகம் போக நன்றாக கவனிங்க. இது என்னுடைய வார்த்தை அல்ல, என்னுடைய காரியத்தை நான் சொல்லல. நீ பரலோகம் போக வேண்டுமானால் உன்னுடைய இஷ்டப்படி வாழ உனக்கு உரிமை இல்லை. உனக்கு என்ன இல்லை? உரிமை. நேற்று 1ஆம் தேதி ஜபத்துக்காக எப்படியும் 10 மணிக்கு இங்க என்ன ஆகணும்? மயக்கம் போட்டு என்னுடைய இஷ்டம் படுத்து தூங்கணும். ஆனா தேவனுடைய சித்தம் நீ முதிர் வயது ஆகும்போது வேறு ஒருவன் உன்னிடைய யார்? அவன் பரிசுத்த ஆவியானவர் உன்னை கட்டுவார். உனக்கு இஷ்டம் இல்லாத இடத்துக்கு உனக்கு அது கஷ்டம், அவனுக்கு அது. அப்ப யாருடைய சித்தம்? பாருங்க, அப்பதாங்க பரலோகம் போக முடியும். ஸ்தோத்திரம். மறுபடியும் வாசிக்கலாமா? வெளிப்படுத்த 4:1. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல ஒரு திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசல். பரலோகம் யாருக்காக திறக்கும்? வானம் யாருக்காக திறக்கும்? எல்லாருக்கும் வானம் என்னாகாது? திறக்காது. பழைய ஏற்பாட்டில் எடுக்க வேண்டாம், தெரிந்த ஒரு சம்பவத்தை சொல்லி வருகிறேன். ஆகார் வனாந்தரத்திலே போகிறார். பெயர் செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தான். எங்க இருந்தா? பெயர் செபாவின் வனாந்தரத்தில். பெயர் செபா என்றால் ஆணையின் கிணறு, உடன்படிக்கையின் கிணறு. ஞானஸ்தானம் எடுத்தாயே, அதுதான் ஆணை. அந்த ஆணையை விட்டு வெளியே என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். யாரு? ஞானஸ்தானம் எடுக்காதவன் அப்படி சொல்லிட்டு இருக்கிறான். பரலோகம் அவளை பார்க்கிறது. அவளுக்கு தண்ணீர் இல்லை. யாருக்கு தண்ணீர் இல்லை? ஆகாருக்கல்ல. யாருக்கு தண்ணீர் இல்லை? யாருக்கு தண்ணீர் இல்லை? யாருக்கு தண்ணீர் இல்லை? உடன்படிக்கையை விட்டு போக மாட்டேன். என்ன வந்தாலும் கர்த்தருடைய உடன்படிக்கையை விட்டு போக அவளுக்கு தாங்க தண்ணி இல்லை. அழகா சிஸ்டர்,
உடன்படிக்கை விட்டு பாருங்க, ஆகார் தண்ணி இல்லாம இருந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய ஜீவியத்துல என்ன வந்தாலும் சரிங்க, கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? அவனை தாங்க பரலோகம் பார்க்குது. அவனுக்கு தண்ணி இல்லாமல் போகலாம், அவன் பிள்ளை சாகிறது போல போகலாம், ஆனால் பரலோகம் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. தேவன் வானத்தை திறந்தார், ஆகாரோடு பேச. பூமியை திறந்தார், தண்ணீரை கொண்டு வர. ஆகாருடைய கண்களை திறந்தார், ஆசீர்வாதம் பார்க்க. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் யாருக்காக வானத்தை திறக்கிறார்? 1 ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அங்கே அவள் ஒரு சொப்பனம் கண்டாள். இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் சாரி, இங்கே பாருங்கள், யாக்கோபுக்காக தேவன் வானத்தை என்ன பண்ணினார் பாருங்க. யார் இந்த யாக்கோபு? யாக்கோபு யார்? இன்றைக்கு அப்பா சொல்றாரு, புறப்பட்டு அப்பா எனக்கு வழி தெரியாத. இல்லப்பா, நீ இந்த வழியா போய் என்ன பண்ண, ராஜீவ்காந்தி சிலை போய் நீ லெஃப்ட் எடுத்து அங்க வந்த உடனே சிவாஜி சிலை வந்து ரைட் எடுத்து அங்க வந்த உடனே மறுபடியும் லெஃப்ட் எடுத்து நீ போனீங்கன்னா அங்க என்ன இருக்குது? அப்பா சொன்னாரா? இல்லை. போற வழியில பெட்ரோல் காசு எல்லாமே கொடுத்து சாப்பாட்டு காசு. ஏங்க அவன் யாரு? அவங்க தாத்தா சொத்து பூமி அவன் சொல்றான், நான் போகிற வழியில எனக்கு கர்த்தர் என்ன கொடுக்கணும்? சாப்பாடு கொடுக்க வேணும். ஒரு ஐஸ்வர்யவானுடைய பையன் பசியோட போறான், ஒரு ஐஸ்வர்யவானுடைய பையன் மாத்திக்க துணி இல்லாமல் போகிறான். ஏன்? அப்பாவுடைய வார்த்தையை கேட்டதுனால. நான் மட்டும் எங்க அப்பாட்ட முடியாதுன்னு சொல்லி இருந்தா பசி வந்திருக்குமா சிஸ்டர்? பசி வந்திருக்குமா? ஒண்ணும் வராது. வஸ்திரம் எல்லாமே இருக்கும். தேவனுடைய சித்தத்துக்கு மேல போன எல்லாமே கிடைக்கலாம். ஒருவேளை தேவ சித்தத்துக்காக இவன் என்ன பண்றான்? பசியோட போறான். வசனம் சொல்லுது, இருள் அவனை மூடினது. யாரை மூடினது? யாரை மூடினது? யாக்கோபே அல்ல. அப்பாவுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சவனை இருள் என்ன பண்ணலாம்? உன் வாழ்க்கையில ஒருவேளை இருள் மூடலாம், ஆனால் தேவன் வானத்தில் வாசலை திறக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் யாக்கோபுக்கு வாசலை திறந்தார். 1. 2வது காரியம், எசேக்கியேல் 1:1. எசேக்கியேல் 1:1. 30ஆம் வருஷம் 4ஆம் மாசம் 5ஆம் தேதியிலே நான் கேபா நதியண்டையில் சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது, சிறைப்பட்டவர்கள் நடுவிலே இருக்கிற பொழுது சம்பவித்தது என்னவென்றால், வானம் திறந்தது. சரி, இங்க இவன் சிறையாக இருக்கிறான், கைதியாக இருக்கிறான். இவன் ஒரு நையண்டில உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். இவன் ஒரு கைதி, இவன் சிறை கைதி, அந்நிய தேசத்திலே இருக்கிறான். ஆனால் இப்பொழுது இவனுக்கு வானம் என்ன பண்ணுகிறது? ஸ்தோத்திரம். யாருக்காக? இவன் சத்துருடைய தேசத்திலே இருந்து கர்த்தர் இடத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கான். ஹல்லேலூயா. உபத்திரவத்தின் மத்தியில கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். சிறையின் மத்தியில கர்த்தரை பார்க்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல நீ சிறையாக இருக்கலாங்க, உலகத்துல நீ அவமானமா இருக்கலாம், உலகத்துல நீ கஷ்டத்துல இருக்கலாம், உலகத்துல நீ பிரச்சனையில இருக்கலாம். ஆனால் உனக்கு தேவன் வானத்தை திறப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. சிறையின் மத்தியில ஒரு ஜெபம், பலவீனத்தின் மத்தியில ஒரு ஜெபம், அவமானத்தின் மத்தியில ஒரு ஜெபம். கர்த்தர் வானத்தை என்ன பண்ணுவார் சிஸ்டர்? என்ன பண்ணுவாருங்க? எனக்கு அவங்க உடனே, ஆண்டவரே எங்களுக்கு ஏப்பா இத்தனை பிரச்சனை, நான் தான் ஜெபிக்கிறேனே, ஏப்பா இத்தனை பிரச்சனை, ஏப்பா இத்தனை பிரச்சனை அப்படின்னு என்ன பண்ணல?
துன்ப பெருக்கிலே சோர்ந்திடே அன்ப அறியாமல் வந்திடாதே. அழுதாங்களா? நம்மளா இருந்தா அதுக்கு தகுந்த பாட்டு என்ன பண்ணியிருப்போம், பாடுவோம். ஆனா அவன் என்ன பண்ணல, அதை ஒரு பொருட்டாகவே என்னல்ல, உனக்கு வானத்தை கர்த்தர் தருப்பார். ஆமென். மூன்றாவது காரியம் மத்தேயு 3:14. யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றார். அப்பொழுது இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார். 16 ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், பரிசுத்த ஆவியினாலே பிறந்தவர். அவருக்கு வயசு எவ்வளவு? 30. ஆமென். இப்போ 30 வருடமாய் இந்த பரிசுத்த ஆவியினாலே பிறந்தவருக்கு, தேவ குமாரனுக்கு, ஒரே பேரான குமாரனுக்கு வானம் என்ன பண்ணல? திறக்கல. இன்னைக்கு வானம் என்ன இருக்குது? ஏன் இவர் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டுங்கிற எண்ணம் அவருக்கு இருந்ததா இல்லையா? அதற்கு தாங்க என்ன பண்ணாரு? அதுக்கு என்ன பண்ணாரு? சொல்லுங்களா பார்க்கலாம். என்ன பண்ண அவங்க பாஸ்டருக்கு என்ன வேலைங்க? பாஸ்டருக்கு என்ன வேலைங்க? ஒன்றும் இல்லை. பாஸ்டருக்கு ஒன்றும் இல்லை. அதனால எப்படா சனிக்காம பார்த்துட்டு ஓடிடுறாரு. நமக்கு அப்படியா? எங்க இயேசு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தாரு. அவருக்கு வானம் என்னாகும்? வானம் என்னாகும்? உனக்கு வானம் திறக்க வேண்டுமானால் வசனத்துக்கு நீ என்ன பண்ணு? வசனத்துக்கு நீ கீழ்ப்படி. இவர் 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 என்ன வேர்டு? இவர் என்னுடைய நேச. 30 வயது வரையிலும் ஞானஸ்நானம் எடுக்கிற வரையிலும் இவர் மனுஷகுமாரன். சரிங்களா? இவர் மரியாளுடைய குமாரன், இவர் யோசேப்பினுடைய குமாரன், இவர் தச்சனுடைய குமாரன். ஆனால் இயேசு ஞானஸ்நானம் எடுத்த பிறகு யாருடைய குமாரன்? யாருடைய குமாரன்? தேவனுடைய குமாரன். அப்ப ஞானஸ்நானம் எடுத்தவங்க எல்லாம் யாருடைய பிள்ளைகள்? சொல்லுங்களா பார்க்கலாம். நீங்க குசு குசுன்னு சொல்ற மாதிரி இருக்குது. கை தூக்கி எல்லாம் சொல்லுங்களா பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்மெல்லாம் யாரு? நம்மெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கிற வரையிலும் நீ உலகத்துல உங்க அப்பா பிள்ளை, உங்க அப்பா மகன், உங்க அப்பாவுடைய மகள் ஞானஸ்நானம் எடுத்திருப்பாடு. உங்க அப்பா யாரு? அப்பா யாரு? அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இனிமேல் ஞானஸ்நானம் எடுத்திருப்பாடு. நீங்க செட்டியாரா, கவுண்டரா, நீங்க வண்டியரா, சொல்லில பார்க்க மலையாரா, என்ன சிஸ்டர்? யாரும் இல்லை, யாருமே. ஸ்தோத்திரம். எம்ஜிஆர் சாகருக்கு முன்னால கேட்டாங்க, நான் எழுந்திருப்பேன், நான் வேதத்தை வாசிச்சிருக்கேன், பைபிள் வாசிச்சிருக்கேன், திராவிடன், நான் செத்தவர்பாடு உப்பு போட்டு எண்ணெயை பெட்டியில் போட்டு அடக்கம் பண்ணுங்க. பைபிளில் அப்படிதான் சொல்லியிருக்கு. எம்ஜிஆர் என்ன சொன்னாங்க? உப்பு போட்டு பெட்டியில் என்ன போட்டாங்க? உப்பு போட்டாங்க. ஏன்னா அவர் வாசித்த வசனம், நீங்கள் பூமிக்கு அதை வாசிச்சிருக்கிறாரு. அவன் உப்பு போடுங்க, நான் உப்பு போட்டு நீங்கள் அடக்க பெட்டியில் வச்சு அடக்கம் பண்ணுங்க. அடக்கம் போது அந்த கமெண்ட்ரியில் அவன் சொன்ன காரியம் தான். அவர் கிறிஸ்தவ வேதத்தை வாசித்ததுனால இன்னைக்கு எப்படிதான் இருந்தாலும்
ரட்சிக்கப்பட்டவங்க. பழைய சுபாவம் உன்னுடைய சந்ததி என்னைக்கோ வந்துருச்சு. ஒரு தேசத்தை விட்டு இந்தியாவுக்கு வந்துருச்சு. இப்போ அவர் நல்ல மனுஷங்க. உலகத்தில் அவர் என்ன சொல்றது, 83 லட்சம் கோடி தான தர்மம் பண்ணிடுவார். 83 லட்சம் கோடி. யாருமே இதுவரை என்ன பண்ணல. அம்பானியுடைய சொத்து மதிப்போட வரல, அதுக்கு மேல தானத்தை பண்ணிட்டார். அந்த மனுஷனை பத்தி நான் பரபர செஞ்சாரு. டாக்டர்கிட்ட சொன்னாராம், 5000 துண்டா என்னைய வெட்டி கழுகுக்கு என்ன போடுங்க. ஏன்னா பெர்சியர்கள் அவங்க பூமி கரப்படக்கூடாதுன்னு என்ன செய்வாங்க, கழுகுக்கு இது பண்ணுவாங்க. கழுகுக்கு தன்னுடைய சரீரத்தை போட்டுருவாங்க. அந்த அந்த இது எத்தனையோ சந்ததி வந்த பிற்பாடோடு அவங்க என்ன ஆகல, அந்த இதுதான் இருந்தது. பாருங்க, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தை பற்றி பேசுகிற பொழுது ஏன் சிலுவையில் தொங்க விட்டாங்கிறதுக்கு இதை நான் என்ன சொல்றேன். ஏன்னா இயேசு கிறிஸ்துவ வந்து யூத மத சட்டத்தின்படி பிடிச்சாங்க, ரோம அரசாங்க சட்டத்தின்படி விசாரிச்சாங்க. சிலுவையில் அறிஞ்சது எந்த சட்டத்தின்படி அறிஞ்சாங்க? பெர்சிய சட்டம். ஐயா பிடிச்சது ஒன்று, விசாரிச்சது ஒன்று. சரி, மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நம் பிறகு நேரம் இருக்கட்டும். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீ கர்த்தருடைய பிள்ளை. நீ யாரு? கர்த்தருடைய பிள்ளை. பாருங்க, என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தாயோ அன்னைக்கு உன்னுடைய இனம், ஜனம், ஜாதி எல்லாமே என்ன ஆயிரும். இன்னைக்கு உலகத்தின் பழக்க வழக்கம் உன்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடாது. உலகத்தினுடைய சுபாவங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன சொல்றேன், இந்த உலகத்தினுடைய பாரம்பரியமான காரியங்கள் பள்ளி காத்துது, கழுத காத்துது, ஐயோ பூனை குறுக்க போகுது. இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆகாது. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் கொடுத்த 7 நாள் உனக்கு நல்ல நாள் தான். அதுல எந்த நேரம் கெட்ட நேரம் இருக்குது. எப்போ நீ ஜெபம் பண்ணாத நேரம் கெட்ட நேரம். நீ ஜெபம் பண்ணாத நாள், சிஸ்டர் ஜெபம் பண்ணாத நாள் அது கெட்ட நாள். ஜெபம் பண்ணாத நாள் கெட்ட நாள். அப்படி வச்சுக்கோ. சரி, இருக்கட்டும், நான் முடிச்சாரு. இன்னொரு 5 நிமிடம். 3வது காரியம், இயேசு கிறிஸ்து வசனத்துக்கு கீழ்ப்படிந்தார். 4 பாருங்க, அப்போஸ்தலர் 7:55. சரிங்க, சரி, 7:55 வாசிங்க. அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் இருக்கிறதையும் கண்டு, இதோ வானம் திறந்தது. ஸ்தேவானுக்காக முதல் காரியம், ஆகாருக்காய் வானத்தை திறந்தார். அங்கே வசனமா இல்லை, ஆனால் நான் சொல்றேன். முதல் யாரை பார்த்தோம்? யாக்கோபுக்காக வானம் திறந்தது. 2வது காரியம், எசேக்கியலுக்காக வானம் திறந்தது. 3வது காரியம், இயேசு கிறிஸ்துவுக்காக வானம் திறந்தது. 4வது காரியம், இப்பொழுது சேவானுக்காக வானம் திறந்தது. பாருங்க, நம்ம தான் முதலே பார்த்துட்டோம். என்ன பார்த்துட்டோம்? கர்த்தருடைய தோட்டம், அப்புறம் எகிப்து தேசம். இன்னைக்கு நம்ம இந்த நாளை எந்த நாளா பார்க்கிறோம்? கர்த்தருடைய தோட்டமாக பார்க்கிறோம். எகிப்து தேசமா இன்னைக்கு என்ன பண்ண மாட்டோம். கூட்டம் முடிகிற வரையிலும் எகிப்து தேசமா என்ன பண்ண மாட்டோம். எகிப்து தேசமா அம்மா சொல்லுங்க. டைம் சரி முடிஞ்சு. ஸ்தேவான் பாருங்க, பேதுரு அப்போஸ்தலன் பிரசங்கம் பண்ணுகிறான். அவனுடைய வார்த்தையை கேட்டவங்க 3000 பேர் என்ன பண்றாங்க?
என்ன பண்றாங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. பாருங்க, இப்போ ஸ்தேவான் பிரசங்கம் பண்றான். யாரு? உடனே எல்லாரும் என்ன வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்களா? இல்ல. இவன் சொல்லுக்கு கல்லு வருது. இவன் சொல்லு இங்க கல்லு ரெண்டு சந்திக்கு. இவன் பேசுகிற பொழுது என்னதான் வருது? கல்லுதான் வருது. ஆண்டவரே, என்னப்பா நீ பேதரு பிரசங்கம் பண்ணும் போது எல்லாரும் ஏற்றுட்டாங்க. நான் பிரசங்கம் பண்ணும் போது எல்லாரும் என்ன பண்றாங்க? கல்லில் அடிக்கிறாங்களே. இல்ல, இவன் பேசுகிறான், இவனுக்கு விரோதமாய் கல்லு வருகிறது. அப்போ இவன் என்ன செய்யறான்? இவன் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறான். ஆமென். திட்டா நீ திரும்ப என்ன பண்ணாத? சொல்லுங்க, திரும்ப திட்டாத. யார் திட்டினா? திட்டினாங்க. உங்களை திட்டுறதுக்காக சென்னையிலிருந்து யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? சென்னையிலிருந்து யாரும் வருவாங்களா? கோயம்புத்தூர்ந்து வருவாங்களா? வேற எங்க ஆந்திராவிலிருந்து வருவாங்களா? சொல்லுங்கப்பா. உங்களை திட்டோம்னா யார் திட்டுவா? உங்க வீட்டுல இருக்கிறது தான் திட்டுவான். நீ என்ன பண்ணாத? திரும்ப நமக்கு அவங்க என்ன பண்ணாங்க? பல்ல கடிக்கிறாங்க. என்ன பண்றாங்க? பல்ல பெரியார் பேசிட்டு இருந்தான். முன்னால வரிசையில் உட்கார்ந்துட்டு இருந்த ஒருத்தன், அவரை பிடிக்கல. ஒருத்தன் போய் பெரியார் காலத்துல, ஐயா நீங்க பேசுங்க. அவர் நின்றுட்டு பேச மாட்டார், உட்காந்துட்டு தான். ஐயா அவன் பல்ல கடிச்சுப்பாங்க. மழையா அவன் பல்ல அவன் கடிக்கிறான். அதுக்காக என் பல்ல ஏன்டா கடிக்க சொல்றான்? உலக மனுஷனுக்கு எது இருக்கிற போது தேவனுடைய பிள்ளைங்க இன்னைக்கு நமக்கு விரோதமாய் பேசலாம். நமக்கு விரோதமாக என்ன பண்ணலாம்? பேசலாம். உனக்கு விரோதமாய் கிரியை செய்யலாம். நீ கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தேவான் தனக்கு விரோதமாய் பேசுகிறவர்களுக்காக தேவ சமூகத்திலே தேவனை நோக்கி பார்த்தான். அவனுக்காக வானம் என்ன பண்ணுச்சு? இன்னைக்கு ஏங்க உனக்கு வானம் திறக்கிறது இல்ல? ஒரு வார்த்தை யாராவது சொல்லிட்டா உனக்கு என்ன ஆகிடுது? பிபி என்ன ஆகுது? சொல்லுங்களேன் பார்க்கலாம். பிபி யாராருக்கெல்லாம் ஏறுது? பிபி ஏறுது, சொல்லுங்க பார்க்கலாம். என்னமா பேசிட்டு போறோம், போ. ஏன் விட மாட்டேங்கிற? உனக்கு பிபி ஏறும், அப்புறம் ஒரு மாத்திரை போடும். இன்னைக்கு கர்த்தர் உனக்கும் எனக்கும் வானத்தை திறக்க வேணும்னா சத்து பசினை. பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம், தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடுங்க. ஆமென். அவனுக்கு வானம் என்னாகும்? வானம் திறக்கப்படும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஐந்தாவது கடைசி காரியம் அப்போஸ்தலர் 10:11. வானம் திறந்திருக்கிறதாகவும் நாலு மூலைகளும் கட்டப்பட்ட. சரி, பேதுருவுக்காக இன்னைக்கு வானம் திறக்கிறது. பேதுருவுக்காக என்ன பண்ணப்படுகிறது? பேதுருவுக்காக வானம் திறக்கிறது. இவன் உட்கார்ந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிறான். என்ன யோசிக்கிறான்? போலாமா வேண்டாமா? போனா என்ன பண்றது? போலாமா வேண்டாமா? பாருங்க, நீங்க ஒருத்தர் காணும். நீங்க 11 மணிக்கு முடிக்கிறீங்கல்ல, அதனாலதான் 10 மணிக்கு வந்தாரு. கணக்கு பண்ணி வரேன். சரி, போலாமா வேண்டாமா? யாருக்காக? இவனுக்காக. என்ன பண்ணுது? இவனுக்காக. இன்னைக்கு எல்லாரும் யோசிக்கிறோம் இல்ல? நம்மளாம் யாரு? ஐயா சொல்லுங்க, யாரு? யுவதாசன் சொல்ற, கல்பனா சிஸ்டர், பேதுரு. ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க, கனகா சிஸ்டர், நீங்க யாரு? பேதுரு. எல்லாருமே பேதுரு தான். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த வாரம் பாபம் வந்துட்டாங்க. ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாரும் பேதுரு. வீட்டில் உட்காந்து என்ன பண்றோம்? வீட்டில் உட்காந்து
என்ன பண்றோம்? யோசிக்கிறோம். போலாமா வேண்டாமா? போலாமா வேண்டாமா? சசி என்னமா போலாமா வேண்டாமா? 1 மணிக்கு முடிப்பா, நம்ம ஒரு 12க்கு போலாம் நேரம். அப்புறம் நம்ம ஏன் வரலன்னு என்ன பண்ண முடியாது. ஞானிகளுடைய தந்திரத்துல நீ டெய்லியும் பாக்குற இல்ல, எத்தனை சொல்லு பார்க்கலாம். கேட்டாரா இல்லையா? சொல்லுவோம் பாருங்க. வானம் திறந்தது எதுக்கு? பேதுருவே, உன்னுடைய வார்த்தையை கேட்க ஒரு கூட்டம் ஆயத்தமாக இருக்குது. கொன்னளி வீட்டில் யார் இருக்கிறா? கொன்னளி வீட்டில் புறஜாதியாய ஒருவருடைய வீட்டில் ஒரு கூட்டம் ஜனங்க, பேதுரு வருவார், கர்த்தருடைய செய்தியை சொல்லுவார், கேட்கலாம் என்று என்ன பண்ணி கொண்டிருக்கிறது. உன்னுடைய வார்த்தைக்காக ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கொன்னளி வீடு மட்டுமல்ல, கொன்னளி வீடு மட்டும் காத்து கொண்டிருக்கல, எல்லாம் பயிர் முடியல பார்க்கலாம். சோதரம் அப்போ அது உச்சாரம் மட்டும் எதுக்கு? எங்க காத்துட்டு இருக்கிறாங்க? எங்க காத்துட்டு இருக்கிறாங்க? கொன்னளி வீட்டுல. இப்ப கூட கூட பேசுங்களா பார்க்கலாம். கொன்னளி வீட்டுல, கொன்னளி வீட்டுல கொன்னளி வீட்டுல ஒரு கூட்டம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? காத்து கொண்டிருக்கிறது. எதற்காக? நீ வருவ, உன்னுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். நீ வருவ, நீ ஜெபம் பண்ணுவ. ஸ்தோத்திரம். அதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அம்மா 5 கேலண்டர் கொடுக்கணும். 5 பேருக்கு நான் ஜெபம் பண்ணி என்ன பண்ணணும்? கொடுக்க வேண்டும். 5 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கூட்டம், நீ யாரா இருக்கட்டுமாப்பா, உன்னுடைய வார்த்தைக்காக ஜெபத்துக்காக ஒரு கூட்டம் என்ன பண்ணிட்டு இருக்குது? ஒரு ஜாதியாரான கூட்டம் காத்து கொண்டு இருக்கிறது. அவங்க மட்டும் இல்லைங்க, பரலோகமும் காத்து கொண்டு இருக்கு. எதுக்கு? நீ பேசுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் இருந்தான். பேதுரு பேசுகிறான். அவனுடைய பேசும்பொழுது என்ன நடந்தது? பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தை கேட்ட யாவர் மேலும் நீங்க பேசுகிற வார்த்தையை கேட்க ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? நீ காத்து கொண்டு இருக்கிறாங்க. நீ பெரிய தியாலஜி பேச ஒன்றும் அவசியம் இல்லை. இயேசு நல்லவன்னு சொல்லுங்க, இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்லுங்க. அது போதும். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவான்? அவங்க மேல இறங்குவான், அவங்களை சந்திப்பாருங்க. வானம் அவனுக்கு என்ன பண்ணப்படுது? இன்னைக்கு வானம் யாருக்கு திறக்காது? எல்லாரும் ஜெபிக்கலாமா?